நம்ம ஊர் அரசியல். நாங்கள் ஏன் சுயாட்சியாக ஒரு வேட்பாளர் அறிவிச்சு சுயாட்சியாக ஒரு ஆள் வரான்னா, இங்கே சுயாட்சின்றதே பாதி பேருக்கு தெரியாது. எந்த கட்சியை சார்ந்து நிற்கிறீங்க அப்படின்றாங்க. தனிப்பட்ட முறையில் அரசியலில் ஈடுபடுறது. இங்கே நம்ம ஊரில் எவ்வளோ விஷயம் மாற வேண்டியிருக்குது. உள்ளூர் அரசியலை சொல்கிறேன். வெளியூரில் 1008 பிரச்சனை 1008 இது இருக்குது. நம்ம ஊரை நம்ம பார்க்கணுமா வேணவா? நம்ம ஊரை பார்க்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் தான் நம்ம ஊர் மக்களுக்கு எதனா பண்ணணும், நம்ம ஊர் இளைஞர்களுக்கு எதனா பண்ணணும், நம்ம ஊரில் படிக்கிற மாணவர்களுக்கு எதனா பண்ணணும், நம்ம ஊரில் இருக்கிற பெண்களுக்கு எதனா பண்ணணும். ஒவ்வொரு கனவும் தான். நம்ம ஊரை ஆக்சுவலாக இத்தனை வருஷத்தில் நம்ம ஊரை எங்கேயோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா நம்ம பக்கத்து ஊரில் அவ்வளோ முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஊர் அப்படியே தான் இருக்குது. பெண்ணாகரன்றது பெண்ணாகரம் மட்டும் இல்லைங்க. இந்த பக்கம் போனால் ஏரியூர், அந்த பக்கம் போனால் பெரும்பாலும், இந்த பக்கம் போனால் பாப்பர்பட்டி, இந்த பக்கம் போனால் ஒகேனக்கல், இது எல்லா சர்க்கிளுமே பெண்ணாகரம் தான். எல்லா ஊருமே பெண்ணாகரம் தான். கிராமத்தை சார்ந்த ஒரு தொகுதி. சிட்டியோட கிராமம் தான் அதிகம். இந்த கிராம மக்களுக்கு எதனா பண்ணணுமே. எல்லாருமே அடித்தட்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு கேள்வி கூட கேட்காம எல்லாருமே சைலண்ட்டாகவே இருக்காங்க. இத்தனை ஆட்சியில் இவ்வளோ பேசுகிறீங்களா? உங்கள் ஊரில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனை எதனா ஒன்றுத்துக்கு நீங்கள் தலையிட்டிருப்பீங்களா? இந்த சமயத்தில் எவனோ என்னென்னமோ சொல்கிறான். ஆனால் இதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணதில்லை. எங்கள் கேண்டிடேட் மிஸ்டர் அண்ணாமலை எல்லா ஊர்லேயுமே எல்லா பிரச்சனையுமே பேசியிருக்காரு, சால்வ் பண்ணியிருக்காரு. என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்குது. நான் அதை பேசுனா எவ்வளோ பேசலாம். பெண்ணாத்தில் பண்ணியிருக்காரு, பெரும்பாலையில் பண்ணியிருக்காரு, ஏரியூரில் பண்ணியிருக்காரு, ஏன் அரூரில் கூட அவர் சில பிரச்சனை எடுத்து பேசி அதுக்கு சரியாக இன்னும் தீர்வு எடுத்துகிட்டு கொடுத்துருக்காரு. அவர் பண்ண மோஸ்ட்லி இதில் எல்லாத்துக்குமே தீர்வு வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு சில இடத்துல பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர பண்ணலை. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்த அரசாங்கம் பண்ணலை. என் கேண்டிடேட் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆள், சூப்பரான ஆள் நான் சொல்லுவேன். அவரை பற்றி தெரிஞ்சுக்கன்னா என் நம்பர் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுதான் என் நம்பர். அவரை பற்றி தெரிஞ்சுக்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 3 சின்னம் கேட்டிருக்கோங்க. டைமண்டு, உட் பின், சேஃப்டி பின்னு, அதுக்கப்புறம் ஸ்லேட்டு. இந்த 3 ஐட்டம் கேட்டிருக்கேன். அதில் எதாவது ஒரு சின்னம் எங்களுக்கு கிடைக்கும். வரப்போகிற 9ஆம் தேதி ஈவினிங் 5 மணி சின்னம் எங்களுக்கு கிடச்சிரும். சின்னம் கிடச்சோன்னே எல்லாருக்கும் அறிவிக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய ஓட்டை இத்தனை நாள் யாருக்கோ போட்டிருப்பீங்க. ஒரு பிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், காங்கிரஸாகவே இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், ஒரு டைம் மாற்றி போட்டு பாருங்களேன். ஒவ்வொரு அரசியல்வாதியும் எவ்வளோ செலவு பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? 45 லட்ச ரூபா வரையும் அவனுக்கு லிமிட். அரசாங்கமே 45 லட்ச ரூபா வரையும் நல்லா செலவு பண்ணிக்கோ அப்படின்னு அஃபிஷியலாக சொல்கிறாங்க. ஆனால் மறைமுகமாக கிட்டத்தட்ட 3 கோடி 5 கோடி வரையுமே எல்லாருமே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செலவு பண்ண காசுல அவன் எப்படி எடுப்பான்? ஊழல் பண்ணி தான். இங்கே கரெக்ஷன் நடக்கும். ஏன்னா அவன் செலவு பண்ணுறான். அவன் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கணக்கு தான். ஆனால் எங்கள் கேண்டிடேட் கிட்ட கிட்டத்தட்ட நான் வீடியோ எடுத்திருக்கேன். நாமினேஷன் போட முன்னாடி வரையுமே எங்ககிட்ட அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்ட்டு 21 ரூபா சம்திங் என்னமோ அவருடைய அக்கௌண்ட் பேலன்ஸ். இப்போ கூட எங்களுக்கு நாமினேஷன் கூட பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கேம்பெயின் பண்ணுறதுக்கு எங்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. எங்களோட கேம்பெயினை எப்படி பண்ண போகிறோங்க, என்ன பண்ண போகிறோங்கன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் பண்ணுவோங்க. ஒவ்வொரு மக்களையாக நாங்கள் ஓட்டு கேட்டு எதனா ஒரு மாற்றத்தை பெண்ணாட்டில் ஏற்படுத்துவோம் தான். வேறு ஒன்றுமே இல்லை. மக்களுக்கோசரம் நிற்போம் தான். சுயாட்சி நிற்கிற ஒவ்வொரு ஆளுமே எங்களே இல்லை. சுயாட்சியாக நிச்சா இப்போ 10 பேருக்கு மேலே சுயாட்சியாக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த சுயாட்சி கேண்டிடேட்டுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. மற்ற கட்சிங்களுக்கு ஓட்டு போகிறத விட சுயாட்சி கேண்டிடேட்டுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு தான் போடணும் இல்லை. ஏன்னா எங்களா மாதிரி தான் மற்ற ஆளுங்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போட்ட டெபாசிட் கூட கிடைக்குமா இல்லையான்னு தெரியாமல் தான் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லது பண்ணணும் தான் ஒவ்வொரு சுயாட்சி வேட்பாளரும் நிற்கிறான். ஆனால் அரசியல்வாதி அப்படி இல்லை. சம்பாதிக்கணும். அது எதில் சம்பாதிக்கணும்? ஒரே மொத்தமாக இந்த லெவலுக்கு சம்பாதிக்கணும். அதுக்கு ஒரே தீர்வு அரசியல். புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வரப்போகிற அப்டேட்டை நான் சொல்கிறேன். அண்ணாமலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா அவருக்கு கால் பண்ணுங்கள். 2 பேர் நம்பரும் தரேன். தெரிஞ்சுக்கோங்க எங்களை பற்றி. நாளை பின்ன அவர் என்னென்ன நல்லது பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியணுமா? அதை நான் பேசணும். வரப்போகிற இதில் நான் பேசுவேன். உங்களுக்கு அப்படியே அர்ஜென்ட் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவர் பண்ண ஒவ்வொன்றும் நான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க. இந்த அரசியல் தான் ஒரே தீர்வு. அது இந்த அரசியல் தான். இப்போ நடக்கக்கூடிய 2026 அரசியல் தான் மிகப்பெரிய மாற்றத்தை பெண்ணாற்றில் ஏற்படுத்தணும் நான் நம்புகிறேன். வெற்றி நமதே.